சரண்யா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோ எல்லாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருஷ பாப்பா எலும்பு, ஆட்டோ வந்தாச்சு. எலும்புங்க. சரண்யா எல்லாம் எடுத்து. சரண்யா சார்ஜர் வேண்டாமா? நான் இங்கே விட்டுருக்கீங்க. ஆட்டோ வந்தாச்சு. நிற்க சொன்னியா? வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆட்டோ வந்துட்டு. சார் வருஷம் எலும்பு. வருஷா வேற ஏதாவது கிடக்கா அவங்க திங்ஸ் பார்த்துக்கோங்க. சரண்யா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ நீங்கள் எல்லாம் எடுத்தீங்களா? ஆமாம் எடுத்தேன். அப்படியா சொன்னாங்க? நீங்க சொல்றத அப்படியே கேட்க. அவங்க ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் சொன்னீங்களா? அவங்க அதை சொல்ல. ஆட்டோ வந்துடுச்சு. பாவம் அவங்க ப்ரொமோஷனுக்கும் வரல, அவங்க ப்ரொமோஷனுக்கும் வரல, ஒன்னத்துக்கும் வரல. அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ப்ரொமோட் நான் சொன்னாங்க. அப்படி சரி நீங்க யாருங்க? யாருங்க நீங்க உள்ள? ஆ சரி. இவங்களுக்கு பைசா எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா எவ்வளோ எடுக்கணும் உங்களுக்கு? 500 ரூபாயா? பேக் கலத்திட்டாருங்க. ஏடிஎம் கார்டை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பின் நம்பர்னு சொல்லி நீங்கள் ஆட்டோலேருந்து இறங்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க எடுத்து தருவாங்க. ஆ இல்லைன்னா நீங்கள் கூட போங்க. இல்லை பின் நம்பர் சொல்லி எடுத்ததுன்னா உங்களுக்கு மெசேஜ் எப்படி வர்றாங்களா? எவ்வளோ எடுத்தாலாம்? சரி பாய். சரி.